எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும், தான் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் இருக்குமா என்கின்ற சந்தேகம் ஏற்படும் பொழுதுதான் இப்பொழுது வேலுமணி அவர்கள் முன்னெடுத்து இல்லை, இந்த கட்சி இருக்க வேண்டும், காரணம் இது பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியாகவே இது இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, எப்படியாவது தன்னுடைய வழக்கு ஒண்ணு இருக்குது, ஏற்கனவே கொடாநாட்டு வழக்கு ஒன்று இருக்கிறது. கொடாநாட்டு வழக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொல்லி. எடப்பாடியை எந்த தொண்டருக்கும் பிடிக்கலங்க இப்போ, சரிங்களா? அதான் உண்மை, அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் நிறைய பேர்த்த நான் பேசி பார்த்தேன். நிறைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஒதுங்கி நின்றவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தால்தான் திரும்ப அந்த இரட்டை இலை மீண்டும் அது உயிர் பெறும், இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. இப்போ அதிமுகல அடுத்த கட்ட பொதுச் செயலாளராக எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அருமையான எடப்பாடி அவர்களை நான் தவறு சொல்ல மாட்டேன். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் 3 வருடங்கள் ஆட்சி செய்தார், நன்றாக இருந்தது ஆட்சி. ஆனால் மக்கள் அவரை மீண்டும் தேர்வு செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது மக்கள் வாக்கு கொடுத்தது அருமையான செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக தானே தவிர எடப்பாடி பழனிசாமிக்காக மக்கள் வாக்கு கொடுக்கவில்லை என்பதை திட்டம் தெளிவுமாக அது தெளிவுபடுத்துகின்றது. அடுத்தடுத்து நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும், தான் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். அருமையான செல்வி ஜெயலலிதா காலத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய கட்சியை விட்டு யாராவது வெளியே போனாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களை கூப்பிட்டு என்ன காரணம், ஏன் போனீங்க, என்ன பிரச்சனை, என்னுடைய ஆளுமை சரியில்லையா, நிர்வாகம் சரியில்லையா என்று கேட்டு அவர்களை இணைத்துக் கொள்வார்கள். அந்த பக்குவம் அருமையான எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. இன்றைக்கு யாரு வேணாலும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீங்க வெளியே போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், நான் தான் தலைவராக இருப்பேன் என்கின்ற தன்னிச்சையான முடிவை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். மட்டுமல்ல, இந்த கட்சியை அவர் ஆரம்பித்திருந்தால் அப்போ அதோடைய கஷ்டம் என்ன, அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு அவர் புரிந்திருக்கும். அருமையான கட்சியை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக, மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை அடுத்ததாக அருமையான செல்வி ஜெயலலிதா மிக அருமையாக கொண்டு போனார்கள். அதை டோட்டலாக முழுமையாக அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைத்து விட்டார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் இருக்குமா என்கின்ற சந்தேகம் ஏற்படும் பொழுதுதான் இப்பொழுது வேலுமணி அவர்கள் முன்னெடுத்து இல்லை, இந்த கட்சி இருக்க வேண்டும், காரணம் இது பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியாகவே இது இருக்க வேண்டும் என்று விரும்பி வேலுமணி அவர்கள் இந்த கட்சியை தான் எடுத்து நடத்துவதாக அவர் முன் வந்திருக்கின்றார். இதற்கு அநேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அனைவரும் இதற்கு உறுதுணையாக, துணையாக வேலுமணி அவர்களுக்கு இருக்கின்றார்கள். யாருக்கும் எடப்பாடியை இப்பொழுது பிடிக்கவில்லை. ஆகவே எடப்பாடி அவர்கள் தானாக முன் வந்து நம்முடைய தலைமையை விட்டு கீழிறங்கி உண்மையாகவே டாக்டர் எம்ஜிஆருக்கு இவர் உண்மையான ஒரு சேவகராக, உண்மையான கட்சி தொண்டனாக அல்லது செல்வி ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டனாக அவர் இருந்தார், தன்னுடைய கட்சி பொறுப்புகளை விட்டு கீழிறங்கி இந்த கட்சி தான் நமக்கு வேண்டும், என்னுடைய பொறுப்புகள் அல்ல, என்னுடைய தலைமை அல்ல, கட்சியில் மீண்டும் எல்லாரும் வந்து இணைந்து கொள்ளுங்கள், கட்சிக்கு நன்றாக நடைபெற வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் தானாக முன் வந்து ராஜினாமா செய்வதுதான் நல்லது என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக தொடர் தோல்வியில சந்திக்க காரணம் என்ன சார்? என்ன முக்கியமான காரணம் என்ன சார்? அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, எப்படியாவது தன்னுடைய வழக்கு ஒண்ணு இருக்குது, ஏற்கனவே கொடாநாட்டு வழக்கு ஒன்று இருக்கின்றது. கொடாநாட்டு வழக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொல்லி, அது என்னவா போய் முடியும் தெரியும். ஆனா அந்த தலைமையை விட்டு இறங்கினா என்ன ஆகும்னா, அந்த கொடாநாட்டு வழக்கு என்ன ஆயிடும், மறுபடியும் அது வந்துடும். அதுக்கு பயந்துகிட்டு தான்
அவரை தலைமை விட்டு இறங்க அவர் பயப்படுறாரு. கொடாநாட்டு வழக்கை மீண்டும் அருமையான மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதை எடுத்து நடத்த வேண்டும். உண்மையான கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஸ்தாவேஜுகள் நிறைய காரியங்கள் அங்கு இருந்தது. சரியா? அதுல எங்கு போயிற்று என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை நிச்சயமாக இப்பொழுது இருக்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எடப்பாடி தலைமையை இனியும் வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு ஆதரிப்பாங்களா சார்? இப்படியே தொடர் தோல்வியை கொடுத்துட்டு இருக்கனால. அதாவதுங்க, எடப்பாடியை எந்த தொண்டருக்கும் பிடிக்கலங்க இப்போ. சரிங்களா? அதான் உண்மை. அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் நிறைய பேர்த்த நான் பேசி பார்த்தேன். நிறைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, நகர செயலாளரும் சரி, என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், இவர் ஏன் இந்த தலைமை போட்டு வெளியே வரமாட்டாரு? கட்சியை காப்பாற்றணும் எண்ணமே இல்லையே, தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரே என்று சொல்லி மிக வருத்தத்துடன் அதை என்னுடைய பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதை அருமையான எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சி பெரிதா, அவர் பெரியவரா என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார். நிச்சயமாக ராஜினாமா செய்துவிட்டு அவர் வெளியே வருவதுதான் நல்லது. தொடர் தோல்வி அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியான இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா, பல நிர்வாகிகள் வந்துட்டு வெளியிலேறி மாற்று கட்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சார். எல்லாத்தையும் துரோகி அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, கட்சி என்னவா சார் ஆகும்? அதாவது உண்மையான துரோகி யாருன்னு பார்க்கணுங்க. ஏங்க, கொடாநாடை யாருங்க வச்சிருந்தது? அருமையான முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடாநாட்டை வைத்திருந்தார்கள். என்றைக்காவது அவர் ஆட்சியில கொடாநாட்டிலே ஒரு கொலை நடந்திருக்கின்றது, அங்கு உள்ள தஸ்தாவேஜுகள் காணா போய்விட்டது என்று சொல்லும் பொழுது அதை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பவே இல்லை. அதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கவே இல்லை. அப்ப துரோகி யாரு? அருமையான எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சிக்கு, செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகம். ஆகவே நிச்சயமாக இவர் துரோகம் செய்தவர் என்பதை கட்சியில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் அறிவார். ஆகவே துரோகி என்பது இவர்தானே தவிர மற்றவர்கள் அல்ல என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சியில இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக விசாரணையை தொடங்கல அப்படின்னா என்ன காரணம் சார்? பின்னணி என்ன சார்? அதாவது எடப்பாடி நிச்சயமா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் நிச்சயமா தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட பேசி முட்டு கொடுத்து இருந்தார். இப்பொழுதும் அதுதான் செய்கின்றார் என்பது போல எனக்கு சந்தேகம் உருவாகின்றது. காரணம், அவரோடு கூட அவருடைய பழைய நண்பர்கள் அருமையான மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள்லாம் அவருடைய பழைய நண்பர்கள். நிச்சயமாக இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நண்பன் என்று பார்க்காதபடிக்கு இவரெல்லாம் முன்பு ஒரு காலத்திலே அருமையான பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆரோடு கூட இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் இதை புரிந்து கொண்டு அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டுமோ இல்லவோ, அந்த கட்சி தலைவி அவர்கள் செய்த நன்மையான காரியத்தை புரிந்து கொண்டு அதற்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கட்டாயம் செய்வார்கள் நம்புகின்றேன். நிச்சயமாக இந்த வழக்கை அவர்கள் எடுத்து நடத்த வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஓகே சார். ஒரு பக்கம் திமுக அதிமுக பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததாக தினம்தோறும் வந்துட்டு கூட்டணி கட்சி சார்ந்த பலரும் வந்துட்டு தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? உண்மையாதான் இருக்குமா? ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்கல்ல சார். அதாவது இருக்கலாம். ஏன் இருக்கலாம் நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு என்னன்னா, எப்படி தம்பி ஜோசப் விஜய் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு மெஜாரிட்டியில வந்தாருன்னு அவங்களுக்கு பெரிய சந்தேகம். இப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி வைத்தாலும் அவர்களால என்ன செய்ய முடியாது? ஆட்சி அமைக்க முடியாது. நிச்சயமா மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இது நடந்திருக்கலாம். ஏனென்றால் எடப்பாடிக்கு எப்படியாவது தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். ஆகவே இதற்கான செயல்பாட்டில் இறங்கி நிச்சயமாக அவர் செயல்பட்டு இருக்கலாம். அதை அருமையான திருமாவளவன் அவர்கள் தடுத்து நிறுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். இது எப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் நிச்சயமா அது இருக்கலாம். அதிமுக தற்போது சரிவுல இருந்து முன்னோக்கி வரணும், தொடர் தோல்வியில இருந்து வெற்றியை காணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஒதுங்கி நின்றவர்களை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தால்தான் திரும்ப அந்த இரட்டை இலை மீண்டும் அது உயிர் பெறும்.
இல்லாவிட்டால் இல்லவே இல்லை.